ஒரு தேவ சகாயராட்சி நிகழ்ச்சியை எடுத்து முடிவாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சகோதரி சகோதரிகளே. இன்றைய நாளில் நாம் 12வது வாரமாக அப்போஸ்தலர்களுடைய புத்தகத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே யோவேல் தீர்க்கதரிசன தொடக்கத்தை பேதுரு திருப்பி சொன்ன காரியத்தை பார்த்தோம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறிகொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்கிறதே, தீர்க்கதரிசியாக யோவேல் அறிவிக்கப்பட்டபடியே இது நடந்து இருக்கிறது அப்படின்ட்டு 17ஆம் வசனத்துல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், அந்த ஒரு பகுதிக்கு மாத்திரம் போன வாரத்தில் விளக்கத்தை பார்த்தோம். அதை தொடர்ந்து அடுத்த பகுதிக்கான விளக்கத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். 17ஆம் வசனம் ஆ பிரிவு. அப்பொழுது உங்கள் மகன்களும் உங்கள் மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள், உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். இந்த வசனங்களில் கூறப்படும் முக்கிய கருத்துக்கள் மற்றும் தொடக்க கால சபையில் இவற்றின் நிறைவேற்றம் ஆகியவற்றை சற்றே தொகுப்பாக பார்க்கலாம். முதலாவது குமாரரும் குமாரத்திகளும், அதாவது மகன்களும் மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுதல். ஆண்கள் மாத்திரமல்ல, ஆனால் பெண்களும் கூட தொடக்க கால சபையில் குறிப்பிடத்தக்க வகையில் பரிசுத்தாவினரின் அருளக்கத்தை பெற்றிருந்ததாக காணப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அந்த நற்செய்தியாளரான சுவிசேஷகர் பிலிப்புவின் 4 மகள்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அப்போஸ்தலர் 21ஆம் அதிகாரம் 8-9 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். மறுநாளிலே பவுலை சேர்ந்தவராக நாங்கள் புறப்பட்டு செசாரியா பட்டணத்துக்கு வந்து 7 பேரில் ஒருவனாகிய பிலிப்பு என்னும் சுவிசேஷனுடைய நற்செய்தியாளனுடைய வீட்டிலே பிரவேசித்து அவனிடத்தில் தங்கினோம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரீகள், அதாவது கன்னி பெண்களாகிய 4 குமாரத்திகள் மகள்கள் அவருக்கு இருந்தார்கள். யாருக்கு? பிலிப்புவுக்கு. பிலிப்புவுக்கு 4 மகள்கள் தான். அந்த 4 பேருமே தீர்க்க சொல்லுகிறவர்களாக இருந்தார்கள். அடுத்து வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். இளவயது கொண்டவர்கள் தரிசனம் காண்பார்கள். எடுத்துக்காட்டாக அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் தமஸ்கு செல்லும் வழியில் சவுல் கண்ட தரிசனம் மற்றும் அதே அதிகாரத்தில் தமஸ்கு நகரில் அனனியா கண்ட தரிசனம் ஆகியவற்றை கூறலாம். 9:4-6 பார்க்கும்போது, அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். எல்லாம் கவனிங்க வார்த்தைகளை. ஆண்டவரே நீர் யார் என்றான். லார்ட் அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அதே மாதிரி தமஸ்குவில் அனனியா கண்ட தரிசனம் அதே அத்தியாயத்தில் காணப்படுகிறது. 10-12 வசனங்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 10-12 வசனங்களிலே தமஸ்குவில் அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே இதோ அடியேன் என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டில் தரிசப்பட்டனாகிய சவுல் என்ற பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனிதன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கைகளை வைக்கவும் அவன் தரிசனம் கண்டான் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி 3வது, மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். மூப்பர் என்பதற்கு இந்த வசனத்தை பயன்படுத்தப்பட்டுள்ள பிரிஸ்பைட்டோரே என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் 41 முறைகளும் புதிய ஏற்பாட்டில் 31 முறைகளும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை வயது முதிர்ந்தவர்களையும் மற்றும் இஸ்ரவேல் சபையின் மூப்பர்களையும் குறிப்பதாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இது பெரும்பாலும் சபையின் மூப்பர்களை குறிப்பதாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சந்தர்ப்ப பொருள்களை பார்க்கும்போது சபையில் இணைந்த வயது முதிர்ந்த ஞானவான்கள் சபையின் எதிர்காலம் பற்றி கனவு காணுதல் மற்றும் தேவனால் கனவில் விஷயங்கள் உணர்த்தப்படுதல் ஆகியவற்றை இது குறிப்பிடக்கூடும். அடுத்ததாக 18ஆம் வசனம், என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும்
அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இவ்வசனத்தில் உரைக்கப்படும் ஊழியக்காரர் மற்றும் ஊழியக்காரிகள் ஆகியவரை நாம் கவனித்து பார்ப்போம். இது கர்த்தருக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து இந்த உலகில் வாழ்ந்த தொடக்க கால கிறிஸ்தவர்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர்கள் மற்ற கிறிஸ்தவர்களின் மீது மற்ற கிறிஸ்தவர்களின் தலைகள் மீது கைகளை வைத்து ஜெபித்த போது தேவனால் அருளப்பட்ட ஆவியானவரின் வரங்களில் ஒன்றாக தீர்க்க தரிசன வரமும் இருந்தது. ஆவியானவர் தாமே, அதாவது தேவன் தாமே தம்முடைய சித்தப்படி பகிர்ந்தளித்தார் ஆவியானுடைய வரங்களை. அந்த பகிர்ந்தளித்த வரங்களிலே தீர்க்க தரிசன வரமும் ஒன்றாக இருந்தது. ஆண் ஊழியர்கள், பெண் ஊழியர்கள் ஆகியோர் மீது வரம் பொழியப்பட்ட போது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். இதை பற்றி பவுல் பின் நாட்களிலே குறிப்பிட்டது என்னன்னு பார்க்கும்போது 1 கொரிந்தியர்ல, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே, ரோமர்ல, நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதாக சொல்ல கடவன் என்று ரோமர்ல குறிப்பிடுகிறார். அடுத்து 1 கொரிந்தியர்ல 12ஆம் அதிகாரத்தில் 8 to 12 வசனங்கள் இவ்வாறு சொல்லுகிறார். எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல மொழிகளை பேசுதலும், வேறொருவனுக்கு மொழிகளை விளக்கப்படுத்துதலும் அளிக்கப்படுகிறது. 9 வகையான ஆவிக்கிற வரங்களை சொல்லுகிறார். இந்த 9 வரங்களையும் இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தம்முடைய சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எப்படி என்றால், சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்கள் எல்லாம் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாகவே கிறிஸ்துவும் இருக்கிறார் என்று சொல்லி முடிக்கிறார். ஆக இந்த இடத்துல ஆவிக்குரிய வரங்கள் 9 சொல்லுகிறார். அடுத்ததாக 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது தீர்க்க தரிசன வரத்தை பற்றி சொல்லுகிறார். 14ஆம் அதிகாரம் 3 மற்றும் 22 வசனங்கள் மாத்திரம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அதே 1 கொரிந்தியர் 14:22 வசனத்திலே, அப்படி இருக்க அயல் மொழிகள் விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தீர்க்க தரிசனமோ அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் விசுவாசிகளுக்கு அடையாளமாய் இருக்கிறது. அதே மாதிரி 1 தெசலோனிக்கேயர் 5:20 சொல்லுகிறார், தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனங்கள் பற்றி பேதுரு எழுதினது என்னவென்று பார்க்கும்போது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 to 21 வசனங்கள் இல்லை. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து வெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள இடத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுயமான தோற்றமுடைய பொருளையுடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே, மனிதனுடைய விருப்ப செய்கையினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இவ்வளவு காரியம் சொல்லுது. அடுத்ததாக பவுல் நிறைவாக கூறின தீர்க்க தரிசனத்தை என்ன சொல்றாருன்னு பாருங்க. 1 கொரிந்தியர் 13:8 to 10. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும், அயல் மொழிகளாலும் ஓய்ந்து போம், அந்நிய பாஷை அறிவானாலும் ஒழிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போம். இது சபையின் தொடக்க காலத்தில் எழுதப்பட்ட புதிய ஏற்பாடு இருக்கவில்லை. எனவே நிறைவான வேத வசனம் வருகிற வரையில் ஆவியானுடைய இந்த 9 வரங்களினால் வசனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டன.
முதல் நூற்றாண்டின் இறுதி காலத்துடன் இந்த அற்புத வரங்கள் முடிவுக்கு வந்தன. இன்று நாம் அந்த வரங்களினாலே அந்த அற்புத வரங்களினாலே உறுதிப்படுத்தப்பட்ட வேத வசனத்தை கொண்டிருக்கிறோம். அந்த வேத வசனங்களை ஆராய்ந்து கற்றறிந்து அதன்படி நடக்க வேண்டியவர்களாக இருக்கணுமே தவிர, இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய 9 வரங்கள் செயல்பாட்டில் உள்ளது என்று நம்பிக்கொண்டிருப்பது மதியீனமான ஒரு காரியமாக இருக்கிறது. பெந்தெகோஸ்தே மற்றும் சில சபைகளிலே கூட இன்றைக்கே நாங்கள் அயல் மொழியை பேச முடியும், நாங்கள் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியும், நாங்கள் குணப்படுத்த முடியும் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிகிறார்கள். ஆனால் நிச்சயமாக அதெல்லாம் முடியாத ஒரு காரியம். அடுத்து 19வது வசனம், யோவேல் என்ன சொன்னாரு? இதை நம்ம கவனிக்கணுங்க. யோவேல் தீர்க்கதரிசனம் சொல்லுது, அன்றைக்கு பேதுரு பேசும்போது கடந்த காலத்துல சொன்னாரு, எதிர்காலத்துல நடக்கும்னு சொன்னாரு. இன்றைக்கு நம்ம வாசிக்கும் போது இது எல்லாமே முடிஞ்சதா இருக்கு. இதை நம்ம கவனிக்கணும். அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே இரத்தம் அக்கினி புகைக்காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். இந்த வசனங்களில் அற்புதங்கள் மற்றும் அதிசயங்கள் பற்றிய ஒரு விளக்கத்தை பார்ப்போம். இந்த வசனங்களை விளக்குவதில் பெரிய சிரமம் என்னவென்றால், கர்த்தருடைய அந்த மகத்தான மற்றும் குறிப்பிடத்தக்க நாள் என்ற சொற்றொடருக்கான சரியான பொருளை கொடுப்பதில் அது அடங்கியுள்ளது சிரமம். அது பெந்தெகோஸ்தே நாளுக்குள் அடங்குமானால் அந்த நாளில் இங்கே இந்த வசனம் சொல்லப்பட்ட நிகழ்வு எதுவும் நடக்கவில்லை என்பது நிச்சயம். ஆனால் அந்த காலத்திற்குள் அதை கட்டுப்படுத்துவதில் எந்த நியாயமும் கிடையாது என்று நம்பப்படுகிறது. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? கடைசி நாட்கள். இந்த கடைசி நாட்கள்ங்கிறது எதை குறிக்கிறது? தீர்க்கதரிசிகளால் கடைசி காலங்கள் என்று அறியப்பட்ட காலம் எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் அந்த காலகட்டம் முழுவதையும் குறிக்கிறது. அந்த காலகட்டம் பல நூற்றாண்டுகள் வரை கூட நீட்டிக்கப்பட்டிருக்கலாம். மேலும் அந்த காலப்பகுதியில் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் நடந்திருக்கும். கர்த்தருடைய நாள் என்பது தேவன் தம்மை ஒரு விசேஷமான முறையில் வெளிப்படுத்தும் நாள். அந்த நாளில் அவர் தம்முடைய அற்புதங்களிலும் நியாய தீர்ப்புகளிலும் மிகவும் தெளிவாக காணப்படுவார். அதனால் அது அவருடைய நாள் என்று அழைக்கப்படலாம். இந்த அற்புதங்கள் பெந்தெகோஸ்தே நாளில் நடைபெறும் என்றோ அல்லது அப்போது நிறைவேறும் என்றோ பேதுரு கூறவில்லை. அதாவது யோவேல் கூறியதை பேதுரு எடுத்து கூறவில்லை. மாறாக கடைசி நாட்கள் எனப்படும் அந்த வரையறுக்கப்படாத காலத்திலும், அதாவது மேசியாவின் நாட்களிலும், கர்த்தருடைய மகா நாளான அந்த காலம் முடிவதற்கு முன்பும், கர்த்தருடைய நாள் நம்ம எதை சொல்றோம்? ஞாயிற்றுக்கிழமையை சொல்றோம். அடுத்த நாள் கர்த்தருடைய நாள் எதை சொல்றோம்? கடைசி நாளை சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்துக்கு வரவிருக்கிற அந்த கடைசி நாளையும் சொல்லுகிறோம். ஆனால் இந்த இரண்டையுமே இது குறிப்பதில்லை. இது அந்த கர்த்தருடைய மகா நாளால் அந்த காலம் முடிவதற்கு முன்பும் அவை நிகழும் என்று கருதினார் நம்ம எண்ணக்கூடும். அயல் மொழிகளில் பேசும் வரம் என்பது அக்காலங்களை குறித்த பொதுவான தீர்க்க தரிசனம் ஒரு பகுதி நிறைவேற்றமாக இருந்தது. அந்த தீர்க்க தரிசனம் இவ்வாறு பகுதியாக நிறைவேறியதால் அது முழுமையாக நிறைவேறும் என்பதற்கான ஒரு உறுதிப்பாடாகவும் அது இருந்தது. இவ்வாறு மனந்திருமலின் அவசியத்திற்கும் ரட்சிக்கப்படுவதற்காக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கும் ஒரு அஸ்திவாரம் இடப்பட்டது. 20ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமுமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் என்ற சொற்றொடரை சற்று விளக்கமாக பார்ப்போம். இந்த அப்போஸ்தலர் 2:20 வசனத்தில் உள்ள கர்த்தருடைய நாள் என்பது, கர்த்தருடைய பெரிதும் பிரகாசமான நாள் என்பது வாராந்திர ஞாயிறு ஆராதனையினாலே குறிப்பதில்லை. மாறாக இது தெய்வீக தலையீடு, அதனால ஏற்படுகிற பிரபஞ்சத்தின் சீர்குலைவு மற்றும் இறுதியற்ற ஒரு தற்காலிகமான நியாய தீர்ப்பு ஆகியவை நிகழவிருக்கும் ஒரு எதிர்கால நேரத்தை குறிக்கிறது. இந்த அப்போஸ்தலர் 2:2 சந்தர்ப்ப சூழல் பார்க்கும்போது, பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலனான பேதுரு திரளான மக்களுக்கு முன்னாக நின்று கொண்டு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பரிசுத்த ஆவியின் பொழிவானது யோவேலின் தீர்க்கதரிசனம் நிறைவேற்றுகிறது என்று விளக்கப்படுத்தினார். யோவேலின் வசனங்களை மேற்கோள் காட்டுதல். கர்த்தருடைய அந்த மகத்தான மற்றும் குறிப்பிடத்தக்க நாள் வருவதற்கு முன்பாக சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும் என்று குறிப்பிடும் யோவேல் 2:31 பேதுரு மேற்கோள் காட்டினார்.
கர்த்தருடைய நாள் என்பதன் பொருள் என்ன? இந்த வசனம் வரவிருக்கும் தேவனுடைய வல்லமையின் பிரமிக்க வைக்கும் வெளிப்பாட்டை குறிக்க சூரியன் இருளெழுதல் மற்றும் சந்திரன் ரத்தம் போல் ஆகுதல் என்ற உருவகங்களை பயன்படுத்துகிறது. இதை வேற விதமாகவும் விளக்கப்படுத்துவாங்க. எப்படின்னாக்கா, அந்த பின்னாடி நம்ம பார்க்க போறோம். 70ஆம் ஆண்டிலே தீர்த்து படைகளை கொண்டு வந்து லட்சக்கணக்கான யூத மக்களை கொன்று குவித்த போது அங்கே ஒன்று ரத்தத்தின் மேல் பகல்ல நடந்தது அந்த ஒரு காரியம். அந்த ரத்தத்தின் மேல் சூரியன் வெயில் கொளுத்தின போது அந்த ரத்தம் எல்லாம் கருப்பாக மாறிட்டது. அதனால சூரியன் கருப்பாயிற்று என்று சொல்வார்கள். அதே மாதிரி நைட் நேரத்துல நடந்ததுனால அந்த ரத்தம் பூரா ரத்தத்துல சந்திரன் பிரதிபலித்தது, அப்ப சந்திரன் ரத்தமாயிற்றுன்னு சொல்லுவாங்க. சரி, அது ஒரு கருட்டம். இங்கே நம்ம பார்க்கும்போது நியாய தீர்ப்பும் ரட்சிப்பும். வேதாகமம் முழுவதிலும் இந்த சொற்றொடர் பாவத்தை நியாயம் தீர்க்கவும், எதிர்ப்புகளை முறியடிக்கவும், தம்முடைய விசுவாசமுள்ள மக்களை மீட்கவும் தேவன் மனித வரலாற்றில் தீவிரமாக நுழையும் ஒரு காலத்தை குறிக்கிறது. நிறைவேற்றம் குறித்த பார்வைகள். இதன் சரியான நிறைவேற்றம் குறித்து வேதாகம அறிஞர்கள் மத்தியிலையும் வேத விளக்கங்களையும் கருத்துக்கள் கலவையாக உள்ளன. சில இது கிறிஸ்துவின் எதிர்கால 2ஆம் வருகையை முழுமையாக சுட்டிக்காட்டுவதாக கருதுகின்றார்கள். ஆனால் நான் அப்படி நினைக்கவில்லை. மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்? மற்றவர்கள் நானும் கூட கிபி 70இல் எருசலேம் மீதான நியாய தீர்ப்பு அல்லது அழிவை ஓரளவு முன்னறிவிப்பதாகவோ அல்லது தெய்வீக வரியின் தொடர்ச்சியான கருப்பொருளாக இது செயல்படவும் காண்கின்றார். ரோமானிய தளபதி டைட்டஸ் பிளேவியஸ் வெஸ்பாசியன் கிபி 70இல் 5 மாதம் கொடூரமான முற்றுகைக்கு பிறகு எருசலேமை கைப்பற்றி அழித்து மாபெரும் யூத கிளர்ச்சியை நசுக்கினார். மோதல் அதிகரித்து வந்த பதட்டங்கள், ரோமானியர்களின் கடுமையான வரி விதிப்பு மற்றும் மத ரீதியான உரசல்கள் காரணமாக கிபி 66லேயே யூதர்கள் மற்றும் ரோமானியர்களிடையே மோதல் தொடங்கியது. அந்த தொடங்கிய மோதல் 4 வருடங்களாக அதிகரித்து கொண்டே வந்தது. டைட்டஸ் தனது தந்தை பேரரசர் வெஸ்பாசியனிலிருந்து பொறுப்பேற்று 4 ரோமானிய படைப்பிரிவுகளை, அதாவது சுமார் 60,000 வீரர்களை எருசலேம் சென்று தாக்குவதற்கு வழிநடத்தினார். இருந்தாலும் எருசலேமில் சில பாதுகாப்பாளர்கள் இருந்தார்கள், எருசலேமை பாதுகாக்கணுங்கிற எண்ணத்துல. யாருனாக்கா, கிஷாலாவின் யோவான் மற்றும் சைமன் த ஜியரோ போன்றோரின் தலைமையில் பிளவுபட்ட யூத கிளர்ச்சி குழுக்கள் தங்களுக்குள் கடுமையான அரசியல் உட்பூசல்கள் இருந்த போதிலும் நகரத்தை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார்கள். இந்த முற்றுகையின் கால வரிசையை பார்க்கும்போது கிபி 70 பஸ்கா பண்டிகை என்று அந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்காக லட்சக்கணக்கான யூதர்கள் எருசலேமுக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அந்நேரத்தில் இந்த தீத்து என்பவன் டைட்டஸ் எருசலேமை சுற்றி வளைத்தான். இதனால் எருசலேமுக்குள் திருப்பயணிகள் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் எருசலேம் விட்டு வெளியேற அனுமதிக்கப்படவில்லை. அப்போ நகரத்திற்குள்ளாக நெருக்கடி ஏற்பட்டது, உணவு பஞ்சமும் ஏற்பட்டது. சுற்றுச்சுவர். அப்ப என்ன செஞ்சார் ரோமானிய படை? அந்த உள்ளுக்குள் உள்ள கிளர்ச்சி செய்கின்ற தற்காப்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் முற்றிலுமாக பட்டினி போட்டு அழிப்பதற்காக 3 நாட்களில் எருசலேம் நகரை சுற்றிலும் 4.5 மைல் நீளமுள்ள 4.5 மைல் நீளமுள்ள ஒரு கல் சுவரை கட்டினான். முட்டுக்கட்டைகள் மற்றும் முற்றுகை கோபுரங்கள் வெளிப்பட 2வது மற்றும் 3வது தற்காப்பு சுவர்களை பலவீனப்படுத்திய பிறகு ரோமானிய படைகள் எஞ்சியிருந்த தற்காப்பாளர்களால் அந்தோனியோ கோட்டை நோக்கியும் தேவாலயமயமற்ற மலையை நோக்கியும் மக்களை தள்ளினார்கள். இது எதுக்காகனாக்கா, அவங்கள பூரா அங்கேயே வச்சு கொளுத்தி விட்டு எல்லாத்தையும் கொல்றதுக்காக. ஆகஸ்ட் கிபி 70ல ஆரம்பத்தில் டைட்டஸ் கட்டடத்தை காப்பாற்றும்படி உத்தரவிட்டான். இருந்த போதிலும் கடுமையான போரின் போது 2ஆம் தேவாலயம், 60 நாள் கட்டப்பட்ட அந்த 2ஆம் தேவாலயம் தீக்கிரையானது. புதுப்பிக்கப்பட்ட அந்த தேவாலயம் தீக்கிரையானது. கிபி 70 செப்டம்பர்ல நகரம் வீழ்ந்தது. இதன் மூலம் எருசலேம் முழுமையாக கைப்பற்றப்பட்டு திட்டமிட்டு தரைமட்டமாக்கப்பட்டது. இந்த நிகழ்வைத்தான் அங்கே சொல்லுகிறார் யோவேல் என்றுதான் பெரும்பாலான வேத அறிஞர்கள் கருதுகிறார்கள். நகரமும் 2ஆம் தேவாலயமும் முற்றிலும் எரிந்து சாம்பலாகி இடிக்கப்பட்டன. அடுத்து மனித இழப்புகள். 70 அந்த சமயத்திலே அங்க உயிரோடு வாழ்ந்த யூத வரலாற்று ஆசிரியர், நேர்ல பார்த்தவர்
பிளேவியஸ் ஜோசிபஸ் என்பவர். அவர் கடுமையான பஞ்சம், வன்முறை மற்றும் அடிமைத்தனம் ஆகியவற்றால் ஏற்பட்ட பேரழிவு இழப்புகளை பதிவு செய்துள்ளார். இதில் பல்லாயிரக்கணக்கானோர் இறந்தார்கள் என்றும், நூறாயிரக்கணக்கானோர் இடம்பெயர்ந்தனர் என்றும், அடிமைப்படுத்தப்பட்டனர் என்றும் அவர் கூறுகிறார். இந்த வெற்றியானது ரோமாபுரியில் கிபி 70 கட்டப்பட்டதும் இன்றும் இன்னமும் உள்ளதுமான டைட்டஸ் வளைவால் நினைவு கூறப்பட்டது. அங்க ஒரு வளைவு ஒண்ணு கட்டி, ஆச்சு ஒண்ணு கட்டி, அது வழியா உள்ளுக்கு போன டைட்டஸ் வெற்றி பெற்ற பிற்பாடு இது இரண்டாம் ஆலய யூத மதத்திற்கு ஒரு நிரந்தர முடிவை கொடுத்ததுடன் யூத மற்றும் ரோமானிய வரலாற்றின் போக்கையும் மாற்றியமைத்தது. அப்போ இந்த காரியங்கள்லாம் நடந்ததுதான் இந்த கிபி 70 நடந்தது இல்லையா, எருசலேமுக்கு அழிவு இருந்தது இல்லையா, அதைத்தான் கர்த்தருடைய நாள் என்று குறிப்பிடுகிறார் யோவேல் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இதுல உள்ள தேவன் யாரு, கர்த்தர் யாரு? தேவன் என்பவன் எனக்கு தெரியும், பிதாவாகிய தேவன். அப்ப கர்த்தருடைய நாமம்ங்கிறது இது இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான், அதுல சந்தேகமே கிடையாது. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்வது தவறல்ல. ஏன்னா இந்த குரூப்லயே பேசியிருக்கிறார் ஒருத்தர், இயேசுவை தொழுது கொள்ள கூடாது என்று சொல்லி பேசுகிறார். அந்த கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. இங்க தெளிவாக சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் விரிவாக அடுத்த வாரத்தில் ஆராய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால். என இப்ப நேரமாகிவிட்டது. இந்த 21ஆம் வசனத்திலிருந்து சில காரியங்கள் நிச்சயமாக நம்ம ஆராயக்கூடிய வசனங்கள் இருக்கின்றன. அதை நம்ம அடுத்த வாரத்துல பார்ப்போம். நன்றி சகோதரியே, சகோதரிகளே. நன்றி சகோதரரே. நமக்காக தேவ செய்தி கொடுத்த சகோதரர் அவர் ஊழியர்களை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.